டெல்லியில் தயாரிக்கப்பட்ட கல்விக் கொள்கை சென்னை அரசியலில் புகை கிளப்பத் தொடங்கியுள்ளது. தமிழக அரசியலில் நீண்ட காலமாக பாஜகவின் தீவிரமான குரலாக இருந்து வந்த அண்ணாமலை முதல் முறையாக மத்திய அரசிற்கு எதிராக தனது கருத்தை தெரிவித்துள்ளது பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. சிபிஎஸ்இ பள்ளிகளில் 3வது மொழியை 9ஆம் வகுப்பிலிருந்தே கட்டாயமாக்கும் புதிய அறிவிப்புக்கு எதிராக அவர் வெளியிட்டுள்ள கருத்து வெறும் கல்வி சார்ந்த விமர்சனமா அல்லது தமிழக அரசியலில் புதிய அரசியல் பாதையை உருவாக்கும் முன்னோட்டமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. இந்திய அரசியலில் மொழி என்பது எப்போதும் ஒரு உணர்ச்சி பூர்வமான ஆயுதம். குறிப்பாக தமிழகத்தில் 3 மொழி கொள்கை என்றாலே அது வெறும் கல்வி விவாதமாக இல்லாமல் உடனே அரசியல் புயலாக மாறிவிடும். இந்த சூழலில் சிபிஎஸ்இ அமைப்பு திடீரென 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3வது மொழியை கட்டாயமாக்கியிருப்பது தமிழக பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக இந்த நடைமுறை 29-30 கல்வியாண்டிலிருந்து மட்டுமே அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில், ஆனால் தற்போது அதையே 2026-27 கல்வியாண்டிலிருந்தே அமல்படுத்துவதாக புதிய சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதை சுட்டிக்காட்டி அண்ணாமலை கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். அண்ணாமலை தனது அறிக்கையில் கூறிய முக்கிய அம்சமாக பார்க்கப்படுவது மிகவும் குறுகிய காலத்திற்குள் மாணவர்கள் புதிய மொழியை கற்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது குழந்தைகளுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். இந்த ஒரு வரி தமிழக அரசியலில் பெரிய அரசியல் உவமையாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் கல்விக் கொள்கை என்ற பெயரில் மாணவர்களின் தோளில் மேலும் ஒரு அரசியல் பை சுமத்தப்படுகிறதா என்ற கேள்வி சமூக வலைத்தளங்களில் எழத் தொடங்கியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக மத்திய அரசின் கொள்கைகளை தமிழகத்தில் மிகவும் தீவிரமாக ஆதரித்த தலைவர்களில் ஒருவராக அண்ணாமலை கருதப்பட்டார். ஆனால் இப்போது மத்திய கல்வி அமைச்சகம் இந்த அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும், முன்னதாக அறிவித்தபடி 2029-30 முதல் மட்டுமே அமல்படுத்த வேண்டும் என்று அவர் வெளிப்படையாக கூறியிருப்பது அரசியல் ரீதியாக முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் உவமையில் சொன்னால், டெல்லியில் தயாரிக்கப்பட்ட கல்விக் கொள்கை சென்னை அரசியல் புகை கிளப்பத் தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் மொழி என்பது வெறும் பாடத்திட்ட விஷயம் அல்ல, அது அடையாள அரசியல். இந்த நிலையில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு அண்ணாமலை இந்த கருத்தை வெளியிட்டிருக்கலாம் என அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். குறிப்பாக நீட், புதிய கல்விக் கொள்கை, இந்தி திணிப்பு விவாதம் போன்ற பிரச்சனைகளில் தமிழக மக்கள் எப்போதும் உணர்ச்சி பூர்வமான நிலைப்பாட்டை எடுத்துள்ளனர். ஆனால் இந்த முறை அண்ணாமலை எடுத்துள்ள மென்மையான எதிர்ப்பு கூட தமிழக அரசியலில் பெரிய சிக்னலாக பார்க்கப்படுகிறது. சிபிஎஸ்இயின் புதிய அறிவிப்பின்படி 9ஆம் வகுப்பு மாணவர்கள் 3 மொழிகளை கட்டாயமாக கற்க வேண்டும். அதில் 2 இந்திய மொழிகள் இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே போர்டு தேர்வு அழுத்தம், போட்டித் தேர்வு பயம், தனியார் கல்விச் சுமை போன்ற சிக்கல்களில் இருக்கும் மாணவர்களுக்கு திடீரென புதிய மொழி சேர்ப்பது கல்வி அழுத்தத்தை அதிகரிக்கும் என பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர். இதையே அண்ணாமலை தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். அண்ணாமலையின் இந்த அறிக்கை தற்போது 2 முக்கிய கேள்விகளை எழுப்பியுள்ளது. இது உண்மையாக மாணவர்களுக்காக வெளியிடப்பட்ட கருத்தா அல்லது தமிழக அரசியலின் உணர்வுகளை புரிந்து கொண்டு எடுத்த அரசியல் நிலைப்பாடா? அரசியல் உவமையில் சொன்னால், ஒரு மொழிக் கொள்கை சுற்றறிக்கை டெல்லியில் எழுதப்பட்டிருந்தாலும் அதன் அரசியல் எதிரொலி தமிழ்நாட்டில் தேர்தல் முழக்கமாக மாறும் சக்தி கொண்டது. இப்போது அனைவரின் கவனமும் மத்திய அரசின் அடுத்த நடவடிக்கையிலும் அண்ணாமலையின் அடுத்த அரசியல் நகர்விலும் உள்ளது.